ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தாங்க பார்க்க போறோம். ஸோ 10th 11th ரெண்டுமே கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 50 கேள்விகள் பார்க்க போறோம். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இந்த எக்ஸ்பிளனேஷனோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின் காமிச்சிருவேன். கொஸ்டினுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஸோ கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 30 செகண்ட்ஸ் சொல்லிட்டு பிரிச்சிருக்கேன். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் கொடுக்குறேனே, நீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏபிசிடின்னு குறிச்சு வச்சுக்கங்க. குறிச்சு வச்சுட்டு ஆன்சர் சொன்ன பிறகு அதோட எக்ஸ்பிளனேஷன் சொன்ன பிறகு உங்களுக்கு இது கண்டிப்பா பயன்படும்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ என்ன பண்ணிடலாம், லைவ் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் வாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு விஷயத்த எடுக்கிறது முக்கியம் கிடையாது. தொடங்குறது எல்லாருமே தொடங்கிடுவாங்க. ஆனா கடைசியா முடிக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான்றத நான் தெளிவா சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு 50 அவுட் ஆஃப் 50ங்க சேலஞ்ச். நாட் ஃபார் 49, 48 கிடையாது. 50க்கு 50 தான் சேலஞ்ச் இனிமே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்க படிங்க. நான் கரெக்ட்டா ஆன்சர் சொல்றேன் உங்களுக்கு. Okay. ஓகே கைஸ் பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்யுன்னு சொல்லி குடுத்துருக்கோம். சின்ன மருதுவின் மகன் வந்து பார்த்தீங்கன்னா, செவத்தையா தாங்க. கரெக்ட் தாங்க. செவத்த தம்பி தான். வெள்ளை மருதுவின் மகன் துரைசாமி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. சரிங்களா? துரைசாமின்னு சொல்லுவாங்க. தீரன் சின்னமலை நல்லப்பன் எனும் சமையல்காரனால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்ட்டுங்க. ஸோ 2ஆம், 3ஆம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயர் வசம் சென்றது அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் ட்விஸ்ட். 2ஆம், 3ஆம் கிடையாது. 3ஆம், 4ஆம். மைசூர் போரின் விளைவாக கொங்கு பகுதி யார்கிட்ட போயிடுச்சு? ஆங்கிலேயர் வசம் சென்றது. தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களின் போர்க்கலைகளை இருந்தார். அப்ப அந்த கலைகளை கற்றிருந்தாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் கற்றிருந்தார். அப்ப 5th ஒன்னும் ரைட். பாருங்க 1, 2, 3, 5 எங்க இருக்குன்னு பாருங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். அப்ப 7 தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல 4த்ல வந்து பாத்தீங்கன்னா 3, 4 கொடுத்தாங்கன்னா கரெக்ட். சரி ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எங்கு நடைபெற்ற மோதலில் மேஜர் பானர்மேன் சிவசுப்பிரமணியனாரை கைது செய்யப்பட்டார். ஓகே காய்ஸ். இந்த இடத்துல பாருங்க சிவகிரி பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு. ஸோ அதனால கிடையவே கிடையாது. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையில வந்து பார்த்தீங்கன்னா, பானர்மேன் இருப்பார். பட் ஆனா என்ன பண்ண மாட்டாரு, அந்த இடத்துல பிடிக்க மாட்டாரு. தப்பிச்சு போயிடுவார் சிவசுப்பிரமணியம்னு சொல்லிட்டு. அப்ப சிவகங்கையில பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் இது எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்ப இது 2த்துல உங்களுக்கு நிக்கும். அப்ப கல்லர்பட்டியில் நடந்த மோதல் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டிப்பாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா எலிமினேஷன் பண்ற மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் பண்ணணும். கல்லர்பட்டி எடுத்து நோட் பண்ணுங்க. 3 கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனி. ஸோ காய்ஸ் இந்த இடத்துல பாருங்க நல்லா. காவேரி, ஓடாநிலை, அரச்சனலூர் போன்ற இடங்களில் சின்னமலை கொரில்லா போர் முறையை ஆங்கிலேயருக்கு எதிராக பயன்படுத்தினார். இது கரெக்ட். கூற்று 2 பாருங்க. சின்னமலை தனது சமையல்காரன் நல்லப்பன் என்பவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டு 1850ஆம் ஆண்டு ராயக்கர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒரு சரி இருக்கு, ஒண்ணு தப்பு இருக்கு. ஆப்ஷன்ல பார்ப்போம். கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு, கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆனா நமக்கு என்ன இருக்குன்னா, 1 சரி, 1 தப்புன்னு இருக்கு. சோ இந்த இடத்துல 1 சரின்னு இருந்துச்சுன்னா டிக் போட்டுருக்கலாம். 2வது தவறுன்னு இருக்கு. அப்ப அப்படின்னா ஆப்ஷன் வரணும் நமக்கு. பி தான் ஆப்ஷன் வரணும். இந்த ஆப்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க? ட்விஸ்ட் வைப்பாங்க. சோ இத கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க गाइस. நெக்ஸ்ட் ஒன். யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டது?
அரியநாதர் வழிகாட்டுதலின் பேரு தான் சொல்றாங்க. சோ கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்கிறேன். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. டைம் குடுக்குறேன் இதுக்கு மட்டும். ஓகேங்களா? குட். பாருங்க, கிழக்கிந்திய கம்பெனி. இது அப்படியே பாருங்க எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா. கிழக்கிந்திய கம்பெனி படையுடன் படையின் துணைப்படையுடன் கர்னல் ஹெரான் புலிதேவரை கைது செய்தார். அவர் என்ன பண்ணல, துணைப்படையை வேண்டினாரு. ஆனா கிடைக்கல. அதுக்கு காரணம் செகண்ட் கொடுத்துருவாங்க. பீரங்கி தேவையும் துணை களப்பொருட்கள் மற்றும் படை வீரர்கள் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால் கர்னல் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டார். மதுரைக்கு திரும்பினார். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் கர்னல் ஹெரான் அவர்களை திரும்ப அழைத்ததுடன் நிரந்தர பணியீக்கம் செய்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்க. அப்புறமாக வாசுதேவநல்லூர், பனையூர், நெற்கட்டும் செவல் ஆகிய கோட்டைகளை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து புலிதேவர் மீண்டும் கைப்பற்றினார். மீண்டும் மீட்டார் அப்படின்னு பாருங்களேன். இந்த இடத்துல பிரெஞ்சுக்காரர்கள் கிடையாது. யார் வருவாங்க? ஆங்கிலேயர்கள். மீதி எல்லாமே ரைட்டு. இடத்துல ஆங்கிலேயர்கள் இருந்தா சரியா வந்திருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆன்சர் பாருங்க, எனக்கு சி வருமா பாருங்க. 1 and 3 வருதா பாருங்க. ஓகே கைஸ், இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்படிதான். நெக்ஸ்ட், வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுபவர் யார்? கர்னல் பானர்கோட் தான் வேலூர் புரட்சியில் முதல் பலியாக. கில்லஸ்பி வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சியை ஒடுக்கியவர். இவருக்கு தகவல் அளித்தவர் தான் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட் காய்ஸ். ஏன்னா முதல் பலி இவர் தகவல் அளிக்கிறாரு, வேலூர் புரட்சியை ஒடுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1767ஆம் ஆண்டு புலிதேவரை தோற்கடித்தவர் யார்? ஆப்ஷன் பி, கேப்டன் கேம்பல். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புலிதேவர் கிட்ட மேற்கத்திய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு இருங்க. மேற்கத்திய கூட்டமைப்பு. சார் என்னங்க சார் மேற்கத்திய கூட்டமைப்புனா, இந்த பகுதியில அந்த கேரளால திருவாங்கூர் மன்னர், அந்த சில குறுநில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, மேற்கு பாளையங்கள் இருக்கவங்க எல்லாருமே புலிதேவருக்கு உதவுவாங்க. ஆனா இந்த கூட்டமைப்பு எப்போ உடையும்னா 1767ல 1767ல உடைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி. அதனால தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவரால ஜெயிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லிட்டு சொல்றேன். வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானதை தேர்வு செய்யுங்க. டைம் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் கரெக்டா படிச்சிருந்தேன்னா இது ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாமே. சிப்பாய்கள் தாடி மீசை மடித்து நேர்த்தியாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். கரெக்ட்டுங்க. சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம், கடுக்கன் அணிதல் தடை செய்யப்பட்டது. இனப்பாகுபாடு காணப்பட்டதுன்றாங்க. அக்னு தலப்பாகை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்துக்களால் மறுக்கப்பட்டது. கிடையவே கிடையாது. 2 பேராலுமே என்ன பட்டது, மறுக்கப்பட்டது. ஏன்னா இதுல கொழுப்பு தடவி இருக்கு. சிலையில இதுல என்ன பண்ணிருப்பாங்க, தலைப்பாகையில சிலுவை சின்னம் அடையப்பட்டிருக்கும். பன்றி மற்றும் பசு இதனுடைய கொழுப்பு தடவப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. அப்போ 4th எலிமினேஷன். பானர் கோட் வேலூர் புரட்சியின் போது கில்லஸ்பிக்கு உதவி செய்தால் வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்டது. பானர் கோட் வந்து பாத்தீங்கன்னா முதலில் பணியானவர். சோ அப்ப இவர் வர மாட்டாரு. அப்ப ஆப்ஷன் பாருங்க, நமக்கு என்ன இருக்கு? 1, 2, 3 தான் ஆன்சர் இருக்கு. அப்ப ஏ தாங்க கரெக்ட். தீரன் சின்னமலை திப்பு சுல்தானின் திவானாக இருந்த டேஷ் என்பவரிடம் இருந்து மறைத்து வரி பணத்தை பறித்துக் கொண்டார்.
இது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டயலாக்னே சொல்லுவேங்க. உண்மையாவே ரியலி. திவான் முகமது அலி. சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கும் இந்த சின்ன மலையே வரிப்பணத்தை பறித்ததாக பொய்ச் சொல் என்று முகமது அலியிடம் சொன்னாருங்க. அப்ப இந்த இடத்துல முகமது அலின்றது இவர்தான். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருக்கும் இந்த சின்ன மலையே வரிப்பணத்தை பறித்ததாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வரி பணத்தை பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அன்றிலிருந்து அவருக்கு தீரன் சின்னமலைன்னு பேர் வந்துச்சு. பொறுத்துக்க. திருச்சி பிரகடனம் கேட்டிருக்காங்கப்பா. 1, வேலூர் கழகம் 2, திருநெல்வேலி பாளையக்காரர்கள் கிளர்ச்சி 3, கட்டபொம்மன் கழகம் 4. அப்ப ஆப்ஷன் பாருங்க. 2, 1, 4, 3 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பிங்க. புதிய தலைப்பாகை அணிவதற்கு விருப்பமில்லாத உணர்வு வீரர்களிடையே மிக பலவீனமாக இருந்ததாகவே எந்த கவர்னர் கூறினார்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பென்டிங் தான் கூறியிருப்பாரு. ஆனா, அந்த புதிய ராணுவ விதிமுறைகளை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கிரடாக்ங்க. இவரால தான் நெறைய பிரச்சனை வருங்க. ஸோ பாருங்க, அப்ப மேஜர் குட்ஸ் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. இவர் என்ன பண்ணுவாரு? தகவல் குடுப்பாரு. யாருக்கு தகவல் குடுக்குறாரு? கில்லெஸ்பிக்கு தகவல் குடுக்குறாரு. ஜான் கிரடாக் புதிய ராணுவ முறை. வில்லியம் பென்டிங் தான் இந்த வார்த்தைய கூறியிருப்பாருங்க. பூலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார்? பூலிதேவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டச்சுக்காரர்கள் வரவே மாட்டாங்க. ஆனா பிரெஞ்சுக்காரர்களும், மைசூர் ஹைதர் அலியும் வருவாங்க. ஏன்னா, இந்த டைம்ல ஹெல்ப் கேட்பாரு. கிடைக்காது போறதுக்கு ஒரே காரணம், மைசூர்ல ஹைதர் அலி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மராத்தார் இருக்காங்கல்ல, மராத்தா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க காய்ஸ். அதுதான் பிரச்சனையா இருக்கும். அப்போ 1 அண்ட் 2 தான் ஆன்சர் சரி. கீழ்க்கண்டவற்றுள் கிழக்கு பாளையம் அல்லாதவை எது? ஊத்துமலை கிடையாது. மீதி எல்லாமே கிழக்கு பாளையங்கள்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு பாளையத்துல வருங்க. 1772ஆம் ஆண்டு காளையர் கோவில் அரண்மனையை தாக்கி கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? ஸோ இந்த இடத்துல லெப்டினன்ட் பான்ஜோர் தான் வருவாருங்க. ஏன்னா, இந்த கோவில்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் முதல் மனைவியோட என்ன பண்ணியிருப்பாரு, போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த டைம்ல தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க காளையர் கோயில் போர்ல. 1772ஆம் ஆண்டு. அப்ப வெள்ளச்சி நாச்சியாரும், வேலு நாச்சியாரும் தப்பிச்சு திண்டுக்கல் கோபால நாயக்கர் கிட்ட போயிடுவாங்க. மீண்டும் எப்ப சிவகங்கையை மீட்டெடுப்பாங்கன்னா, 80ல மீட்டெடுப்பாங்க. இதுதான் இந்த பான்ஜோர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. திவானின் படைகளும், தீரன் சின்னமலையின் படையும் எந்த இடத்தில் மோதிக்கொண்டது? இது இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நொய்யல் ஆற்றங்கரை. இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. நொய்யல் ஆற்றங்கரைன்றது ஞாபகம் வச்சுக்கங்க.
ஆட்சியர் ஜாக்சன் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜாக்சன் துரை இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு எஸ்.ஆர். லூசிங்டன் தான் நியமிக்குவாங்க. ஏன்னா மெட்ராஸ் கவுன்சில் கிட்ட போயிட்டு என்ன பண்ருவாரு, கட்டபொம்மன் ஆஜராகி நடந்த எல்லாத்தையுமே சொல்வாருங்க. சோ இதன் விளைவாக என்ன ஆயிடும்னா, ஜாக்சன் துரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டு எஸ்.ஆர். லூசிங்டன் என்றவர் நியமிக்கப்படுவார். வேலு நாச்சியாரின் தோழி குயிலி எந்த ஆண்டு தற்கொலை தாக்குதல் மூலம் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு ராணுவ தளவாடங்களையும் அழித்தார்? ஆயிரத்தி 1780ஆம் ஆண்டு. சிவகங்கையை எப்ப மீட்டெடுத்தாங்களோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குயிலின்றவங்க தற்கொலை படைப்பெண் தாக்குதல் நடத்துவாங்க. உடையாள் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. குயிலி, உடையாள் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒற்றர் பிரிவுக்கு தலைமை ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவருடைய அமைச்சர் நல்லா ஞாபகம் இருக்குங்களா? வேலுநாச்சியார் அமைச்சர் தாண்டவராயன். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா, ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிரபுவை எப்பொழுது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? சோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ங்க. செப்டம்பர் 19 1798ஆம் ஆண்டு சந்திப்பாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஆ பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கிளம்புனவரு ஒரு 5 ஊர் கோவை, குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இது எல்லாத்தையும் போய் சுத்தி தான் அதுக்கப்புறம் போய் சந்திப்பார்ன்னு சொல்றாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? டைம் தரேன். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. சோ பாருங்க. ராமநாதபுரத்தில் நிகழ்ந்த சந்திப்பின் போது ஆங்கிலேயரின் கைது செய்யும் முயற்சியிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பித்தார். அவரது சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். இங்க என்ன போட்டிருக்கான்? தப்பித்தார்ன்னு குடுத்திருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமதுரையின் உதவியோடு கோட்டையிலிருந்து தப்பித்தார். இது ரைட். வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சரான சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவும் கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர் வரணும்? 2 அண்ட் 3 தான் ஆன்சர் வரணும். திப்புவின் இறப்புக்கு பிறகு தீரன் சின்னமலை எழுப்பிய கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது? இது ஒரு நல்ல ஸ்டோரிங்க. சோ 3வது பேட்டில் ஆஃப் மைசூர்ன்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் மைசூர். இந்த பேட்டில் ஆஃப் மைசூர்ல என்ன ஆயிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் மரணம் அடைஞ்சிருவாருங்க. சரிங்க. 4த் பேட்டில் ஆஃப் மைசூர். 4த்ல. மரணம் அடைஞ்சிருவாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் யோசிப்பாரு இவரு. ஏன்னா இவரு 3ட்லயும் 4த்லயும் திப்பு கூட சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளதான் இறந்துட்டாரு. நம்ம இதுக்கப்புறம் எங்கேயும் சுத்த முடியாது. ஓடா நிலையில நின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஓடாம நின்னு ஆங்கிலேயரை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாரு. அதான் ஓடா நிலை அப்படின்றது நோட் பண்ணுங்க கைஸ். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சோ பாருங்க. அ விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாதர் 1529ல் பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார். கரெக்ட். நாடு முழுவதும் 78 பாளையங்கள் கிடையாது. 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருது.
மேற்கு பாளையத்தை யார் ஆட்சி பண்ணாங்கன்னா பூலித்தேவர் பண்ணாருங்க. கிழக்கு பாளையத்தை என்ன பண்ணாருன்னா கட்டபொம்மன் மறவர்கள் தலைவரா இருப்பாரு. சோ பூலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர்களின் தலைவராகவும், மறவர்களின் சாரிங்க கட்டபொம்மன் நாயக்கர்கள் தலைவர் தான். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையத்துல. இவர் புலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேற்கு பாளையத்துல வந்திருக்கணும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2ம் 3ம் எலிமினேஷன் ஆயிடுது. ஒரு கூற்று மட்டும் தான் சரி. சரின்னு பாக்குறப்ப என்ன கிடைக்குது? ஏ மட்டும் தான் ஆன்சர் கிடைக்குது. காத்தப்பன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சோ இயற்பெயர்கள் நான் தெரிஞ்சு வச்சுக்க சொல்லியிருக்கேன். பூலித்தேவர் தான் காத்தப்பன் என்று அழைக்கப்பட்டவர். நெக்ஸ்ட்ங்க. கர்நாடகா உடன்படிக்கை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஆக்சுவலா பாருங்க. ஆ இந்த தென்னிந்திய கிளர்ச்சிகள் அடக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கர்நாடகா உடன்படிக்கை போடுவாங்க. ஜூலை 31, 1801. இந்த கர்நாடகா உடன்படிக்கையின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது. பாளையக்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்டது இப்போ இந்த கர்நாடகா உடன்படிக்கை தான் ஞாபகம் வச்சுக்கங்க. 24. வேலுநாச்சியார் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுங்கள். சோ பாருங்க காய்ஸ். திப்பு சுல்தானிடமிருந்து அவர்களுக்கு தேவையான உதவியை பெற்றார்ன்னு போட்டிருக்காங்க. திப்பு சுல்தான் கிடையாது. யாரு? ஹைதர் அலி. யார் மூலியம்னா அமைச்சர் தாண்டவராயன் சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? தாண்டவராயன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உருது மொழியில எழுதி 5000 காலப்படை, 5000 குதிரைப்படைய என்ன சொல்லியிருப்பாரு? அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தப்பு. துரைசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? செவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தாங்க துரைசிங்கம். குமாரசாமி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊமதுரை. குமாரசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் சின்னமலை. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன மருது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும் நமக்கு சிவகங்கையின் சிங்கம். சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான நபரை தேர்வு செய். ஃபுல்லா படிங்க. யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்ப பாருங்க, இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர்தான் இஸ்லாமிய மதத்தை புதுச்சேரியில் தழுவியவர். இவர்தான் 52, 54 ஆண்டு நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றவர். இவர்தான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தனை கைப்பற்றவர். யாருன்னா இவர்தான். யாருன்னா ஒண்ணும் கிடையாது. யூசப் கான். யூசப் கான் என்று சொல்லப்படுறது கான் சாகிப். மருதநாயகம். இது எல்லா பேர்லயும் சொல்லுவாங்கப்பா. அப்ப டி தான் ஆன்சர். பின்வருவற்றில் எவை தவறாக பொருந்தியுள்ளது என்பதை தேர்வு செய். சோ மருது பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் கிடையாது. இது சிவகங்கை.
கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர், செகண்டும் தப்பு. கேரளால மலபார்ல கேரளவர்மா மலபார் தான். துண்டாஜி வந்து பாத்தீங்கன்னா மைசூர் தான். அப்ப என்ன பாருங்க 1 அண்ட் 2 மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா தவறாக பொருந்தி உள்ளது. பி ஆப்ஷன்ங்க. கிழக்கு தொகுதி பாளையங்களை தேர்வு செய்க. ஸோ நாகல்லாபுரமும், எட்டயபுரமும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொகுதி. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொகுதிங்க. மேற்கு தொகுதி பாளையங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பொறுத்துக அவங்களுடைய காலங்கள். ஸோ அழகா போடலாம் பாருங்க. வேலு நாச்சியார் ஃபர்ஸ்ட். பூலித்தேவர் 67ல மரணம் அடைஞ்சிருவார். செகண்ட். கட்டபொம்மன் 99ல மரணம் அடைவார். தீரன் சின்னமலை 5ல மரணம் அடைவார். 4, 3, 2, 1 எங்க முடிஞ்சு போச்சு. சி. இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்லும் கேட்பாங்க गाइस, மிஸ் பண்ணக்கூடாது. சரியான விடையை தேர்வு செய். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருக்கேன். என்ன தப்புன்றது எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்பீடா 30 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும். ஆக்சுவலா இது வரிசைப்படுத்தவும் சொல்லுவாங்கப்பா. இது ஷார்ட்கட் இருக்கு. நான் காவேரி நதியில் விழுந்து ஓடினேன். அங்கிருந்த நீர் அடிச்சு சென்றது. அடிச்சு சென்று இறுதியில் எனக்கு கடலில் சேர்த்தது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவும் நான் சொல்லலைங்க. இறுதியில் கடலில் சேர்த்தது. இடத்துல ஓடா நிலை மட்டும் தான் தப்பா இருக்கு. மீதி எல்லாமே சரிங்க. ஸோ தப்பு என்னன்றது சரிங்க சரிங்க. ஓடா நிலை மட்டும்தான் சரியா இருக்குங்க. மீதி எல்லாமே தப்பா இருக்குங்க. இறுதி போர் வந்து பாத்தீங்கன்னா மாறும். காவேரி போரும் மாறுங்க. ஸோ அப்ப சரியான விடையை மட்டும் தான் கேட்டிருக்கோம். வேலு நாச்சியாருக்கு அவர் தம் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவளித்த மன்னர் யார்? ஸோ 1772ஆம் ஆண்டு சிவகங்கையை ஆங்கிலேயர் மீட்பாங்க. 1780ஆம் ஆண்டு திருப்பி மீட்டெடுப்பாங்க. யாருடைய உதவினா கோபால நாயக்கர் உதவியோடு தாங்க. வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணத்தை கண்டறி. இமிடியேட் காசஸ். சிறுவை சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பாகையை அறிமுகம் செய்தது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உடனடி காரணமா இருக்கு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காரணங்கள் தான். ஆனா இமிடியேட்ல வந்து பாத்தீங்கன்னா டி தாங்க வரும். தவறான விடையை தேர்வு செய். பாளையக்கார முறையை தோற்றுவித்த பிரதாப ருத்ரதேவன் தான் கரெக்ட். தமிழகத்தில் பாளையக்கார முறையை தோற்றுவித்த விஸ்வநாத நாயக்கர் கரெக்ட். நாயக்கர் முறையை தோற்றுவித்தவர் கிருஷ்ணதேவராயர். ஆமாங்க கரெக்ட். கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தை சேர்ந்தவர். கிடையவே கிடையாது. என்ன வம்சம்? துளுவ வம்சம். துளுவ வம்சம். அப்ப டி தான் தவறு.
வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் குறித்த குற்றச்சாட்டுகளை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். இக்குழுவில் இடம்பெறாதவர் எவர்? சோ இதுல ஒருத்தர் இடம்பெற மாட்டார். பாருங்க, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இடம்பெறுவார். யார் இடம்பெற மாட்டார்னா வில்லியம் ஹென்றி இடம்பெற மாட்டார். அப்ப 3 மட்டும் இல்லை. 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்தை 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திரப் போரின் முன்னோடி என்று யார் கூறினார்? இருக்கிறதுல இது ரொம்ப ஈஸியான கேள்வி நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் வந்ததே ஈஸியா தான் நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். சோ விடி சாவர்கர் இவர் தான் கூறியிருப்பாருங்க. பின்வரும் வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை தேர்வு செய். டைம் தரேன், பொறுமையா படிங்க, ஆன்சர் சொல்லுங்க. சோ ராமநாதபுரத்தின் 1730ஆம் ஆண்டு அரசு செல்லமுத்து சேதுபதி குடும்பத்தின் ஒரே வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். வேலுநாச்சியார் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகளில் வல்லமை பெற்று திகழ்ந்தார். இதுவும் கரெக்ட். வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியால் இருந்த பிணக்குகளை ஒரு கடிதத்தில் திப்பு சுல்தானுக்கு அனுப்பினார் கொடுத்திருக்காங்க. என்ன யாருக்கு அனுப்பிச்சாரு? ஐதர் அலிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப 1 and 2 மட்டும்தான் சரியான பதில். அது தப்புங்க. 37 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது கேட்டிருக்கோம். ஊமத்துரை மற்றும் செவத்தையா ஆகியோர் கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஆவார். இது கரெக்ட். கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்தார். கரெக்ட். விஜய ரகுநாத தொண்டைமான் உதவியால் கட்டபொம்மன் கலம்பூர் காட்டுக்கு தப்பிச் சென்றார். இது தப்பு. அவர் தான் காட்டி கொடுத்து என்ன பண்ணுவாரு? புடிச்சு கொடுத்துருவாரு. சிவசுப்பிரமணியம் கல்லற்பட்டியில் என்னும் இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இங்க இடப்படல. நாகலாபுரம் இடத்தில் எடுக்கப்பட்டிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 மட்டும்தான் சரி. அப்ப எத்தனை கூற்றுகள் சரியா இருக்கு? 2 கூற்றுகள் மட்டும் என்ன இருக்கு? சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். கமான் கமான் கமான், கொஞ்சம் தான் இருக்கு, வாங்க ஸ்பீடா போயிடலாம். அக்டோபர் 24, 1801ஆம் ஆண்டு தான் தூக்கிலிடப்பட்டார். ஐதர் அலியால் ஏன் புலிதேவருக்கு உதவ இயலவில்லை? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தான் கரெக்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் இது ஈஸியா போடலாம். சோ பாருங்க, ஐதர் அலி புலிதேவருக்கு உதவ விரும்பவில்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. புலிதேவருக்கு உதவக்கூடாதுன்னு ஆங்கிலேயர் சொல் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டான் தலைவன். தலைவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார். அப்போ ஐதர் அலி மராத்தியர்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்தார். அதன் காரணமாக தான் முடியல. அப்ப ஏ மட்டும் தாங்க ரைட். பிறவிப்போர் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? சோ இவருக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. சிப்பாய்களின் தளபதின்னு சொல்லுவாங்கப்பா. யூசப் கான் தாங்க இது சொல்றாங்க.
வீரபாண்டை கட்டபொம்மனை அவமானப்படுத்திய வழக்கில் கலெக்டர் ஜாக்சன் அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஆளுநர் யார்? பணியிடம் நீக்கம் செய்து இன்னொருத்தரை நியமிச்சாங்க. யாரு? எஸ்ஆர் லூசிங்டன். ஆனா பணியிட நீக்கம் பண்ணவர் யாருன்னு கேக்குறேன். எட்வர்ட் கிளைவ். இவர் தாங்க பணியிட நீக்கம் பண்ணிருப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் மேஜர் பானர்மேன் யாரை தூதராக அனுப்பினார்? இவர்தான் ராமலிங்கனார். முடிஞ்சு போச்சு. கட்டபொம்மனை சரணடைய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? கோட்டைக்குள்ள போயிட்டு கோட்டையில இருக்க அனைத்து ரகசியங்களும் கொண்டு போயிட்டு யார்கிட்ட சேர்ப்பாரு? பானர் பேன் கிட்ட சேர்ப்பாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா வந்து முடியும். அப்ப ராமலிங்கனார் தாங்க ஆன்சர். சோ அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடங்கள் பொறுமையா மேட்ச் பண்ணுங்க. சிவசுப்பிரமணியம் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகல்லபுரம். கட்டபொம்மன் கயத்தாறு, ஊமத்துறை பாஞ்சாலங்குறிச்சி, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. அப்ப ஆன்சர் பாருங்க 3142 எங்க இருக்கு பாருங்க. அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அதோ இருக்கு சி. அப்ப சீல தாங்க இருக்கு. அடுத்தது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள். ஜூலை 31, 1805 நல்லப்பன் என்பவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வேலூர் புரட்சிக்கு பின்னர் திப்பு சுல்தானின் மகன் எங்கு அனுப்பப்பட்டார்? கொடி எது? அவருடைய கொடியை பத்தி கேட்டிருக்கோம். இது என்ன? அவருடைய கொடியா? வேலூர் புரட்சியின் போது வேலூர் கோட்டை கைப்பற்றப்பட்டு திப்புவின் கொடியான புலிக்கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கதையில சொல்லியிருப்போம். அப்போ கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டார். புலிக்கொடி அவருடைய கொடிங்க. பதே ஹைதர். 46வது சரியான கூற்றை தேர்வு செய்யவும். சோ பொறுமையா படிங்க. டைம் தரேன். ஆன்சர் பண்ணலாம். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசு காலத்தில் இருந்தது. பிரதாபருத்ர தேவன் அவர்தான். கான் சாஹிப் பிறப்புக்கு பிறகு நெற்கட்டும் சேவலை 1764 கைப்பற்றினார். இதுவும் கரெக்ட். புலிதேவர். கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என குற்றம் சுமத்தப்பட்டு ஐயோ கிடையாதே 1764 தான் தூக்கப்பட்டிருப்பாங்க. 74. அப்ப இந்த தேர்ட் தப்பு. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை ஒண்டி வீரன் கட்டபொம்மன் கிடையாது. பூலித்தேவருக்கு தலைமை தாங்கியிருப்பார். அப்ப ஆன்சர் பாருங்க 1 and 2 கரெக்டா இருக்குமா பாருங்க. இதுதாங்க இங்க சொல்றாங்க. இது எல்லாமே தப்பு. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது?
செகண்ட் பேட்டில் ஆஃப் சவுத் இந்தியன் பாளையக்காரர் போர்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியன் ரிபிலியன் சொல்லுவாங்க. 2வது பாளையக்காரர் போர், தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் இது சொல்லுவாங்க. ஜூன் மாதம் 1801. வேலு நாச்சியார் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. கைஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். ஏன்னா காளையர் கோவில் நடைபெற்ற போரில் தான் முத்துவடுகநாதர் என்ன பண்றாரு, கொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. வேலுநாச்சியார் போர்ப்படையில் வாள்படை, வளரிப்படை, பெண்கள் படை என 3 பிரதானமாக இருந்தது. இதுவும் கரெக்ட். வேலுநாச்சியாரின் காலம் வந்து தப்பு. 1730 96 வரைக்கும் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல தேர்ட் எலிமினேஷன் ஆயிடுச்சு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அப்ப பாருங்க எனக்கு 3 ஆப்ஷன் ரைட்டா இருக்கு. அந்த இடத்துல தேர்ட் எலிமினேஷன் பண்ணுங்கன்னா நமக்கு இது பி போயிடுது, சி போயிடுது. 1ல கிடையவே கிடையாது. அப்ப ஆப்ஷன் என்ன வருது? டி தாங்க வருது. அடுத்தது. வேலூர் புரட்சி ஏற்பட்ட போது இயக்க சக்தியாக தலைமை தளபதி வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறைகள் அமைந்தது. ஆஹா! இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. சீக்கிரமா சொல்றீங்களே. சார் ஜான் கிரடாக் வெளியிட்ட ராணுவ விதிமுறைகள் தான் இதுக்கு பிரச்சனையா அமைந்துச்சுங்க. கமான் கைஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி வரைக்கும் வந்துட்டு நன்றி. ஸ்டார்ட் பண்றேங்க பார்க்கலாம். படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சோ இந்த கொஸ்டின் பாருங்க. 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி பாளையக்காரர்கள் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டு கயத்தாறு என்னுமிடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கரெக்ட். கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் நாகல்லாபுரம் என்னுமிடத்தில் தூக்கிலிடப்பட்டார். கரெக்ட். பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர்கள் 25 கிடையாது 30 வயதில் பதவி ஏற்கிறார். அப்ப இது தப்பு. 3வது எலிமினேஷன் ஆகுது. ஓகே வெயிட் பண்ணுவோம். இது 2 எலிமினேஷன் ஆயிடுச்சு. பாஞ்சாலங்குறிச்சியில் ஊமதுரையும் செவத்தையாம் தூக்கிலிடப்பட்டனர். இந்த இடத்துல தூக்கிலாம் இடப்படல. என்ன ஆயிடுச்சு? தலை துண்டிக்கப்பட்டது. புரியுதுங்களா? தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். சோ அப்ப இந்த இடத்துல 4த்தும் தப்பு. சோ அப்ப ஆன்சர் என்ன வருது எனக்கு? சி. 1 அண்ட் 2 மட்டும் தாங்க வருது. சோ இந்த கொஸ்டினை இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஏ போட்டிருக்கீங்க. ஓகே பரவாயில்ல. தப்பெல்லாம் கிடையாது. தவறுகள் இருந்து திருத்திக்க வேண்டியது தானே. சோ இன்னைக்கு 50 கேள்விக்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சோ ஏன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுவும் இந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. பாத்துலாம். சரி ஓகே கமெண்ட் பண்றதுக்கு பார்க்கலாம் எல்லாருமே மறக்காம. ஓகே கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ ஆல்.